ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் மத்திய குழுவினர் படகில் சென்று ஆய்வு செய்தனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், முழுமையான விவரங்கள். அதாவது சிவரஞ்சனி, கேபி சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் 6 பேர் அடங்கிய மத்திய குழுவினர் இன்று தூத்துக்குடிக்கு வருகை தந்தாங்க. இவங்க தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்துல மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையிலான அதிகாரிகளுடன் முதல் கட்டமா ஆலோசனை நடத்தினாங்க. தொடர்ந்து வீடியோ கான்பரன்ஸ் முறையிலேயே 2 மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்டையும் ஆலோசனை நடத்தினாங்க. இந்த ஆலோசனைக்கு பிறகு இந்த மத்திய குழுவினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த இடங்களை பார்ப்பதற்காக சென்றனர். இவங்க முதல்ல பார்த்த இடம் தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில வெள்ள நீர் கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துக்கு தேங்கி இருக்கிறது. இந்த பகுதிகளை ஆய்வு செஞ்சாங்க. படகுல சென்று அந்த பகுதிகளில் எவ்வளவு தூரம் வரைக்கும் தண்ணி தேங்கி இருக்கிறது, எவ்வளவு ஆழம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்வையிட்டாங்க. இந்த பகுதியை பார்வையிட்டு முடிச்சதுக்கு பிறகு தொடர்ந்து முத்தமால் காலனி உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்று இந்த ஒரு நாள் முழுவதும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இவங்க ஆய்வு செய்ய இருக்காங்க. இந்த ஆய்வின் போது நாம இந்த ஆய்வுல இருக்கக்கூடிய உதவி ஆணையர் பேரிடர் மேலாண்மைக்கு உண்டான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பிரகாஷ் அவங்க கிட்ட பேசணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த 2 மாவட்டங்களுக்கும் முதல் கட்டமான உத்தேச கணக்கீடுபடி 5000 கோடி தேவைப்படுறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல 40க்கும் மேற்பட்ட இடங்கள் இந்த மக்கள் எளிமையா உள்ள சென்று வர முடியாத நிலைமையில இருக்குது. அந்த பகுதிகளுக்கெல்லாம் ராணுவ வீரர்களும் NDRF வீரர்கள் மூலமாக தான் செல்ல முடியுது. 6 மணி நேரத்துல இந்த பகுதியில் எல்லாத்திலையுமே நிலைமை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட 2 பகுதியில் இதுவரைக்கும் 2 ஊர்களையும் சேர்த்து 2 மாவட்டங்களையும் சேர்த்து உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 9ஆக இருக்குது. இதுதான் இப்போதைக்கு உண்டான ரெக்கார்டு. ஆனா நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இது அனைத்தையும் கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணிகள் முடிஞ்சதுக்கு பிறகுதான் இதுல உயிரிழப்பு என்னங்கிறது தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. தேவைக்கு ஏற்றாற் போல ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக சொல்றாங்க. தூத்துக்குடி வாகைக்குள விமான நிலையத்துல இன்னைக்கு நிலவரத்துக்கு 10 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில இருக்கிறதாகவும், ஏதாவது பகுதியில மக்கள் மீட்க முடியாம இருந்தா வான்வழியாக மீட்கக்கூடிய பணிகள்ல இந்த ஹெலிகாப்டர்கள் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி கணேஷ்.